ஹாய், இந்த செஷனில் நம்ம பார்க்கக்கூடியது டயோட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். பாருங்க, ஒரு டயோடுன்னு சொல்லும்போது என்ன செய்யணும் பாரு, ஒரு பியூர் செமிகண்டக்டர் எடுத்து, தட் இஸ் ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்து, ஒரு சைட்ல பி டைப் இம்பியூரிட்டியும் இனி ஒரு சைட்ல என் டைப் இம்பியூரிட்டினால டோப் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது PN ஜங்ஷன் டயோட். P டைப் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன வரும்? P பாசிட்டிவ், சோ ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி, எலக்ட்ரான் மைனாரிட்டி. எது மெஜாரிட்டியோ அதை வெளியே போட்டு காட்டியிருக்கோம். இந்த சைடுல N டைப் இம்பியூரிட்டி, அப்ப எலக்ட்ரான்ஸ் N நெகட்டிவ், எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி, ஹோல்ஸ் மைனாரிட்டி. இப்படி ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்து ஒரு சைடுல பி டைப்பும் ஒரு சைடுல என் டைப் இம்பியூரிட்டினால டோப் பண்ணும்போது உனக்கு PN ஜங்ஷன் கிடைக்குது. PN ஜங்ஷன் டயோட். இந்த டயோட ஃபார்ம் பண்ண உடனே ஜங்ஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி நியூட்ரலைஸ் ஆயிரும். சோ உனக்கு இந்த ரீஜியன்ல உனக்கு மெஜாரிட்டி கேரியர்ஸ் கிடையாது. சோ இந்த ரீஜனுக்கு பேரு டிப்ளீஷன் ரீஜன். இந்த ரீஜனோட பேரு டிப்ளீஷன் ரீஜன். மெஜாரிட்டி கேரியர்ஸ் அவ்வளவு டிப்ளீட் ஆகி போன ரீஜன். இப்போ பி ரீஜன்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் அப்படின்னு கேட்டா நெகட்டிவ் அயான். இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ் பாசிட்டிவ், ஆனா இங்க இருக்கக்கூடிய அயான் கேட்டா நெகட்டிவ் அயான். அதே மாதிரி என் ரீஜன்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியர்ஸ் நெகட்டிவ், அயான்ஸ் கேட்கும்போது என் ரீஜன்ல இருக்கக்கூடியது பாசிட்டிவ் அயான். சோ இந்த நெகட்டிவ் அயானும் பாசிட்டிவ் அயானும் உனக்கு ஒரு பேரியராக, அதாவது இந்த ஜங்ஷன் உனக்கு ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய சார்ஜஸ் மட்டும் தான் உனக்கு என்ன செய்யுது, ரீகம்பைன் ஆயிருக்கு. ஏன் இந்த நெகட்டிவ்க்கு இங்க வந்து இந்த பாசிட்டிவ் கூட நியூட்ரலைஸ் ஆக முடியாதா? முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நெகட்டிவ் இங்க வரதுக்கு இந்த நெகட்டிவ் அயான்ஸ் என்ன செய்யணும், அப்போஸ் பண்ணும். இந்த பாசிட்டிவ் மூவ் பண்றதுக்கு இந்த பாசிட்டிவ் என்ன செய்யும், பாசிட்டிவ் அயான்ஸ் அப்போஸ் பண்ணும். சோ அந்த ரீஜன் என்ன செய்யுதுன்னா ஒரு பேரியராக ஆக்ட் பண்ணுது, ஒரு தடையாக செயல்படுது, பேரியராக ஆக்ட் பண்ணுது. சோ இந்த சைடுல நெகட்டிவ், இந்த சைடுல பாசிட்டிவ். இதுதான் உனக்கு பேரியர் பொட்டன்ஷியல். இப்போ ஜெர்மேனியம் சிலிக்கானுடைய பேரியர் பொட்டன்ஷியல் வேல்யூ தெரியணும். ஜெர்மேனியத்துக்கு 0.3 வோல்ட், சிலிக்கானுக்கு 0.7 வோல்ட். இப்ப நாம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் வோல்டேஜ், இந்த டயோடுக்கு நாம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் பேரியர் பொட்டன்ஷியலை விட அதிகமாகும் போது அந்த டயோட் கண்டக்ட் பண்ண தொடங்கும். சோ இனி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்வர்ட் பயாஸும் ரிவர்ஸ் பயாஸும். இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லும்போது டயோடினுடைய பி ரீஜியனை பேட்டரியினுடைய பி ரீஜியன், அதாவது பாசிட்டிவ்க்கும், டயோடினுடைய என் ரீஜியனை பேட்டரியினுடைய என் ரீஜியனுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடியது. இதான் நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பி ரீஜியனை, டயோடினுடைய பி ரீஜியனை பாசிட்டிவ்க்கும், டயோடினுடைய என் ரீஜியனை நெகட்டிவ்க்கும், பேட்டரியினுடைய நெகட்டிவ்க்கும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஃபார்வர்ட் பயாஸ். அப்படி ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் பாரு, பி ரீஜியன் மெஜாரிட்டி கேரியர்ஸ் பாசிட்டிவ், இங்க பாசிட்டிவ் கொடுத்திருக்கேன். அப்ப என்ன செய்யும், இந்த பாசிட்டிவ் இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் இது நெகட்டிவ் ரிப்பல் பண்ணும். சோ டிப்ளீஷன் ரீஜன் regains the charges. டிப்ளீஷன் ரீஜன் சார்ஜஸ் ரீகெயின் பண்ணுது. அப்போ உங்களுக்கு டிப்ளீஷன் ரீஜனுடைய width வந்து குறையும். width of the depletion region decreases. width குறையும் போது barrier potential decreases. barrier potential குறையும் போது hence diode conducts.
அப்போ ஒரு டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருந்தால் கண்டக்ட் பண்ணும். சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் எப்படி போட்டிருப்பாங்கன்னா இந்த மாதிரி. இது டயோடோட சிம்பல், இது டயோடோட சிம்பல். ஃபார்வர்ட் பயாஸ் வரும்போது இது வந்து P ரீஜன், இது N ரீஜன். சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தால் ஃபார்வர்ட் பயாஸ். அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸுக்கு டயோடினுடைய P ரீஜனை நெகட்டிவ்க்கும் டயோடினுடைய N ரீஜனை பாசிட்டிவ்க்கும் கனெக்ட் பண்ணேன்னா ரிவர்ஸ் பயாஸ். இந்த மாதிரி ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கும்போது உனக்கு என்ன செய்யும், இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியர்ஸ் இங்க ஃப்ளோ ஆயிரும், இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கேரியர்ஸ் இங்க ஃப்ளோ ஆயிரும். அப்போ உனக்கு என்ன செய்யும்னா இந்த டிப்ளீஷன் ரீஜனுடைய width வந்து கூடும். width of the depletion region increases. width கூடும்போது உனக்கு இங்க இருக்கக்கூடிய அயான்ஸ்னுடைய எண்ணிக்கை கூடும். அப்போ உனக்கு barrier potential increases. barrier potential increase ஆகுது. barrier potential increase ஆனா டயோட் என்ன செய்யாது, கண்டக்ட் பண்ணாது. இருந்தாலும் a very small amount of current flows, அந்த கரண்ட்க்கு பேரு reverse saturation current. அது எதனால வருதுன்னா it is due to minority carriers. minority carriersனால வரக்கூடியது. அது எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா ஜங்ஷன் டெம்பரேச்சரை பொறுத்திருக்கும். ஃபார்வர்டும் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் a diode. இப்போ ஒரு டயோடுக்கு ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வரைக்கும் அந்த டயோட் கண்டக்ட் பண்ணாது. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பேரியர் பொட்டன்ஷியல் அது தாண்டறது வரைக்கும் கண்டக்ட் பண்ணாது. அதுக்கு பிறகு என்ன செய்யும், ஸ்டார்ட்ஸ் டு கண்டக்ட். இந்த டயோடு வந்து என்ன செய்யாது, ஓம்ஸ் லாயை ஒபே பண்ணல. ஸ்ட்ரைட் லைனா இருந்தா தான் உனக்கு ஒபேஸ் ஓம்ஸ் லா. இப்போ இந்த வோல்டேஜ் அதான் உனக்கு நீ வோல்டேஜ். அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸ்ல வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகும். that is due to minority carriers, that is depends upon the junction temperature and it is independent upon the voltage. voltage பொறுத்ததல்ல, junction temperature பொறுத்தது. அது என்ன செய்யுது, ஒரு small amount of current in terms of microampere flow ஆகுது. இனி நமக்கு அதுல ஐடியல் டயோட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஐடியல் டயோட் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்வர்டு பயாஸ்ல கண்டக்டர் ஆகவும் ரிவர்ஸ் பயாஸ்ல இன்சுலேட்டர் ஆகவும் பிஹேவ் பண்ணக்கூடியதான் உனக்கு ஐடியல் டயோட். அதை யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அடுத்து பாரு ரெக்டிஃபயர் டயோடனுடைய அப்ளிகேஷன். இந்த ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடியது it is a device which convert AC to DC alternating current டைரக்ட் கரண்டா மாற்றக்கூடிய டிவைஸ். அதனுடைய பிரின்சிபிள் வந்து டயோட் கண்டக்ட்ஸ் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன். சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோ. இப்போ இதனுடைய ஒர்க்கிங் சிம்பிளா சொல்றேன். ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், இப்போ S1 பாசிட்டிவ் நான் அஸ்யூம் பண்றேன். இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல S1 பாசிட்டிவ் S2 நெகட்டிவ் எடுக்கிறேன். தட் இஸ் S1 is positive with respect to S2. அப்ப என்ன ஆகும், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். P ரீஜனுக்கு பாசிட்டிவ், N ரீஜனுக்கு நெகட்டிவ். அப்ப டயோட் என்ன ஆகுது, டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்ட். டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டா இருந்தா டயோடு என்ன செய்யும், கண்டக்ட் பண்ணும். சோ ஃபார்வர்ட் பயாஸ்ல டயோடு கண்டக்ட் பண்ணும். தென் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல S1 அல்லது S2 is பாசிட்டிவ். அப்ப என்ன ஆகும், S2 பாசிட்டிவ் ஆகும்போது P ரீஜனுக்கு நெகட்டிவ், N ரீஜனுக்கு பாசிட்டிவ். அப்ப டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ். டயோடு ரிவர்ஸ் பயாஸா இருந்தா do not conduct. அப்ப கண்டக்ட் பண்ணாது. திரும்பவும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு கண்டக்ட் பண்ணும். அப்ப என்ன செய்து பாரு, ஒரு ஃபுல் வேவ் இதுல இருந்து இது வரைக்கும் தான் ஒரு ஃபுல் வேவ், அதுல பாதி மட்டும் அவுட்புட்ல வருது. அதனாலதான் இதுக்கு பேரு half wave rectifier and the efficiency 40.6%. and the efficiency 40.6%. அதே மாதிரி full wave rectifier. இங்க ரெண்டு டயோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சர்க்யூட்டை பார்த்துக்கோ. இப்போ இதுல பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துறதுனால எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா போகல.
பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல S1 பாசிட்டிவ், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல S1 பாசிட்டிவ், அப்ப D1 ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், கண்டக்ட் பண்ணும். கண்டக்ட் பண்ணோம்னா கரண்ட் உனக்கு என்ன செய்யும்? S1 ல இருந்து D1 வழியே A B C க்கு வந்துரும். சரி, ஒரு ஃபுல் பாத். S1 ல இருந்து S1 வழியே D1 வழியே A B C வந்து சேர்ந்துரும். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், அப்ப இதுல வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போது S2 பாசிட்டிவ், அப்ப இந்த டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், திரும்பவும் கரண்ட் ஃப்ளோஸ் இதே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். S2 ல இருந்து D2 வழியே A B C, அப்ப திரும்பவும் அதே டைரக்ஷன், திரும்பவும் அதே டைரக்ஷன். அப்ப உனக்கு என்ன செய்யுதுன்னா யூனி டைரக்ஷனல், ஒரே டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய அவுட்புட் கிடைக்குது. அதனுடைய எஃபிஷியன்சி அங்க 40.6, இங்க 81.2, அதனுடைய டபுள் வேல்யூ எஃபிஷியன்சி 81.2. அடுத்தது செனர் டயோட். செனர் டயோட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். அது என்ன செய்யறோம்னா ரிவர்ஸ் பயாஸ்ல பிரேக் டவுன் ரீஜன்ல யூஸ் பண்ணுவோம். அதனுடைய இம்பார்ட்டன்ட் வேலை என்னன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். அதனுடைய சிம்பிள் சாதாரண பிஎன் ஜங்ஷன் டயோடுடைய சிம்பிள்ல இந்த எண்டை மட்டும் படைச்சு போட்டுக்கோம். இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்புட்ல என்னதான் வேரியேஷன் இருந்தாலும் சரி, அவுட்புட் என்னதான் வேரியேஷன் ஆனாலும் சரி, அவுட்புட் கரண்ட் என்னதான் வேரியேஷன் ஆனாலும் சரி, அவுட்புட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகணும். அதான் உனக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர். வோல்டேஜ் ரெகுலேஷன் சொல்லும்போது இன்புட்ல என்னதான் வேரியேஷன், வோல்டேஜ் கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, அவுட்புட்ல கரண்ட் கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, உனக்கு அவுட்புட் வோல்டேஜ் எப்போதுமே கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகணும். அதான் உனக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர். அடுத்த ரெண்டு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டயோட்ஸ், போட்டோ டயோட், சோலார் செல். போட்டோ டயோட்னு சொல்லும்போது கன்வர்ட்ஸ் photon, that is light into electrical energy. இதை வந்து என்ன செய்யறோம்னா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது is directly proportional to intensity of the light. உனக்கு அதுக்கான ஒரு கிராஃப், வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குமான கிராஃப். இந்த கிராஃப் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஏதாவது क्वेश्चंस கேட்கலாம். அதே மாதிரி சோலார் செல், சோலார் எனர்ஜியை, சோலார் ரேடியேஷனை வோல்டேஜா மாற்றக்கூடியது. அதான் போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட், அதோட பிரின்சிபிள். இது என்ன செய்யணும்னா சர்க்யூட்ல இருந்து கரண்ட் அதை எடுக்காது, ஆனா சப்ளை பண்ணும். எப்ப சப்ளை பண்ணும் அப்படின்னா வந்து விழக்கூடிய லைட்டினோட ரேடியேஷனோட எனர்ஜி h nu வந்து எனர்ஜி கேப்பை விட கூடுதலாக இருந்தா உனக்கு ரேடியேஷன் EMF ப்ரொடியூஸ் பண்ணும். தென் அதனுடைய கிராஃபும் இப்போ ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which is forward biased? இந்த நாள்ல எது ஃபார்வர்ட் பயாஸ்? ஒரு மாடல் கொடுக்குறேன். அப்ப ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது பி ரீஜனுக்கு பாசிட்டிவ், என் ரீஜனுக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதை விட கொஞ்சம் கூட ஆக்குரேட்டா சொல்றதா இருந்தா பி ரீஜன் ஹையர் பொட்டன்ஷியல், என் ரீஜன் லோவர் பொட்டன்ஷியலா இருக்கணும். இப்போ பி ரீஜனுக்கு பாசிட்டிவ் ரீஜனுக்கு 0 வோல்ட்டும் நெகட்டிவ்க்கு -2. இந்த ரெண்டுல எது பெருசு, 0 -2? 0. அப்ப பி ரீஜனுக்கு ஹை பொட்டன்ஷியல், என் ரீஜனுக்கு லோ பொட்டன்ஷியல். சோ இதுதான் உனக்கு ஃபார்வர்ட் பயாஸ்ட். வேற இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா -4 -3, -4 -3, உனக்கு -3 தான் பெருசு. சரியா? அப்ப பி ரீஜனுக்கு லோ பொட்டன்ஷியல் இருக்கு, என் ரீஜனுக்கு ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா +2 -2, +2 தான் பெருசு, என் ரீஜனுக்கு ஹை பொட்டன்ஷியல், அப்ப வந்து ரிவர்ஸ் பயாஸ். இங்க பாத்தீங்கன்னா 3 வோல்ட் 5 வோல்ட், 5 தான் பெருசு, என் ரீஜனுக்கு 5 வோல்ட் இருக்கு. சோ ஹையர் பொட்டன்ஷியல் இந்த சைடு, அப்ப இந்த மூணுமே ரிவர்ஸ் பயாஸ்ட். தென் ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்கான் பாரு, இதுல கரண்ட் ஃப்ளோ எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். கண்டிஷன் என்னன்னா given diode is ideal அப்படின்னு சொல்லியிருக்கான். ஐடியல் டயோடுனா ஃபார்வர்ட் பயாஸா இருந்தால் அந்த டயோடு வந்து 0 ரெசிஸ்டன்ஸ். இப்போ இது கொடுத்துக்கூடிய ஃபார்வர்ட் பயாஸ்னா அப்ப அந்த டயோடு வந்து 0 ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த வழியா போகக்கூடிய கரண்ட் வேணும்.
கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது I is equal to V by R, V by R, V voltage difference. இங்க -6 இருக்கு, இங்க 4 இருக்கு. So voltage difference வரும்போது 4 minus -6, 4 minus -6 வரும்போது 10 by R. R க்கு வேல்யூ 1 கிலோ ஓம். 1 கிலோ, கிலோனா 10 power 3. அப்ப இத மேல கொண்டு போறோம்னா 10 power -3. So 10 into 10 power -3. So 10 milliampere. அடுத்து ஒரு டயோடுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பயாசிங் வோல்டேஜ் இது. அப்படினா அதனுடைய அவுட்புட் என்ன இருக்கும்? உனக்கு தெரியும் டயோடு ஃபார்வர்ட் பயாஸ்ல மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். சோ இந்த ரீஜன்ல பிறகு தான் உனக்கு ஃபார்வர்ட் பயாஸ் ஆகுது. இது வரைக்கும் நெகட்டிவ் வோல்டேஜ், 0 க்கு பிறகு தான் பாசிட்டிவ் வோல்டேஜ். அப்ப என்ன செய்யும்னா இந்த பாதி ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். சோ அதனுடைய அவுட்புட் வந்து இந்த வேல்யூவா இருக்கும். 0 ல இருந்து 5 வோல்ட் வரைக்கும் இருக்கும். தென் இந்த சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோயிங் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்ப நமக்கு D1 D2 ரெண்டு டயோடு இருக்கு. அதுவும் ஐடியல் தான் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன செய்யலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபார்வர்ட் பயாஸ் எதுன்னு பார்க்கறேன். ஃபார்வர்ட் பயாஸா இருந்தா டயோடு வந்து என்னது ஐடியல் டயோடா இருந்தா என்னது கண்டக்டராக பிஹேவ் பண்ணும். ரிவர்ஸ் பயாஸா இருந்தா இன்சுலேட்டரா பிஹேவ் பண்ணும். சோ இதுல பாத்தீங்கன்னா இது ஃபார்வர்ட் பயாஸ், அப்ப இது கண்டக்டர், இது வந்து இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னா இது வழியா கரண்ட் போகாது. அப்ப இந்த பார்ட் நமக்கு இல்ல, இது மட்டும் தான் இருக்கு. ஐடியல் டயோடு தான். அப்ப இது வந்து 0 ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 2 2 ரெண்டுமே சீரிஸ்ல இருக்கு. சோ ரெசிஸ்டன்ஸ் 4. உனக்கு கரண்ட் கண்டுபிடிக்கணும். சோ I equal to V by R, V 10 volt by R 4 ohm. Cancel பண்ணீங்கன்னா 5 by 2 that is 2.5 ampere. அடுத்தது determine the wavelength of light emitted from LED which is made up of gallium arsenide phosphide semiconductor whose forbidden energy gap கொடுத்திருக்கான். mention the color of the light emitted. வெளிவரக்கூடிய லைட் உடைய கலர் என்னதா இருக்கும் அப்படினு கேட்டிருக்கான். உனக்கு எனர்ஜி கேப் கொடுத்திருக்கான். உனக்கு ஃபார்முலா தெரியும். எனர்ஜி கேப் E equal to சிம்பிளா E equal to h nu. h nu க்கு பதிலா c by lambda. so lambda is equal to hc by E. h 6.626 into 10 power minus 34, c 3 into 10 power 8 by E 1.875 electron volt. So 1.6 into 10 power minus 19. இதனுடைய வேல்யூவை சர்ச் பண்றோம். சிம்பிளிஃபை பண்றதா இருந்தா 660 நானோமீட்டர் வருது. 660 நானோமீட்டர். இந்த 660 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெட் கலர்னுடைய வேவ்லென்த். சோ கலர் ஆஃப் தி லைட் எமிட்டட் இஸ் ரெட். உனக்கு கலர் கேட்கலாம், வேவ்லென்த் கேட்கலாம். வேவ்லென்த் கேட்கறதா இருந்தா 660 நானோமீட்டர். அடுத்த क्वेश्चन. ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. இந்த சர்க்யூட்ல கரண்ட் த்ரூ செனர் டயோட் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். IZ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ இத சிம்பிளிஃபை பண்றதுக்கு பாருங்க, இந்த சர்க்யூட் நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிடலாம் பாரு. இந்த மாதிரி இருக்கு. இதானே சர்க்யூட். இப்ப பாருங்க, இங்க நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வோல்டேஜ், இதுல உள்ள வோல்டேஜ் பிளஸ் இதுல உள்ள வோல்டேஜ், ஏன்னா இது parallel கனெக்ஷன். அப்ப இங்க உள்ள வோல்டேஜ் அதான் உனக்கு VZ ன்னு வச்சிருக்கான். இங்க உள்ள வோல்டேஜ் பிளஸ் இங்க உள்ள வோல்டேஜ். சோ இங்க உள்ள வோல்டேஜ் என்னது I into இது இப்ப உனக்கு RS ன்னு வச்சிருக்காங்க. வரக்கூடிய கரண்ட் I. சோ நான் என்ன சொல்லிடலாம், அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் V equal to I into RS plus இங்க உள்ள வோல்டேஜ் அதாவது VZ ன்னு சொல்லிடலாம். உனக்கு அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் 15 வோல்ட். I into RS plus VZ வந்து 9 வோல்ட். அப்ப உனக்கு I into RS கண்டுபிடிச்சலாமா? IRS equal to
15 minus 9. 15 minus 9 வரும்போது 6. So இங்க இருக்கக்கூடிய I into RS value நான் கண்டுபிடிச்சிட்டேன், வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். அதுல இருந்து I கண்டுபிடிச்சலாமா? I is equal to 6 by RS. 6 by 1 kilo. Kilo not 10 power 3 kilo ohm. So 6 milliampere. So இங்க வரக்கூடிய கரண்ட் வந்து 6 milliampere. இந்த 6 milliampere கரண்ட் தான் உங்களுக்கு இதுல வந்து ரெண்டா பிரியுது. ஒன்னு IL ன்னு எடுத்திருக்காங்க, மீதி இது வழியா போகக்கூடியது IZ. அப்ப நான் எழுதிடலாம், கொடுக்கக்கூடிய கரண்ட் I is equal to IL plus IZ. சரிதானா? வரக்கூடிய கரண்ட் என்ன செய்யுது, ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ எனக்கு IL முதல்ல தெரியுமா இருந்தால் நான் என்ன செய்யலாம், IZ கண்டுபிடிச்சிடலாம். நம்ம क्वेश्चन IZ. IL கண்டுபிடிக்கிறேன். I என்ன வரும், IL அதாவது we know அல்லது we have ILRL. ILRL இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் சொல்லக்கூடியது, இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் ரெண்டு வோல்டேஜும் சேம். இங்க உள்ள வோல்டேஜ் உனக்கு 9. So 9. அப்ப அதுல இருந்து IL is equal to 9 by RL. RL value 2 kilo ohm. 2 kilo 10 power 3. 9 by 2 na 4.5. 10 power 3 மேல போகுது, 10 power minus 3, that is milliampere. IL load current வந்து 4.5 milliampere. Total current வந்து 6 milliampere. இதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உனக்கு I is equal to, that is 6 equal to IL 4.5 plus IZ. அப்ப அதுல இந்த IZ கண்டுபிடிச்சிடலாம். IZ equal to 1.5 milliampere. So current through Zener diode வந்து 1.5 milliampere. திரும்பி இந்த சர்க்யூட்ல current through 3 ohm and 4 ohm என்னன்னு கேட்டிருக்கான். கண்டிஷன் D1 and D2 are ideal diodes. அப்ப நமக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல, பழைய மாதிரியே தான். எது ஃபார்வர்ட் பயாஸ்னு பாருங்க, எது ஃபார்வர்ட் பயாஸ், D1 வந்து பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். அப்ப இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். அதே நேரத்துல இது ரிவர்ஸ் பயாஸ். அப்ப இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப சிம்பிளா உனக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 3 ohm வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து 0 ஆம்பியர். கரண்ட் இது வழியா போகாதுன்னு முடிச்சிட்டோம் அப்படிதான். இப்ப இது வழியா போகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிக்கணும். கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, I is equal to V by R. V க்கு பதிலா 12 ohm, R க்கு பதிலா 6 ohm. So 2 ampere. So answer என்னது, current through 4 ohm வந்து 2 ampere. Current through 3 ohm is 0 ampere. இப்போ இந்த சர்க்யூட்ல சிலிக்கான் டயோடு இஸ் யூஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அம்மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். உனக்கு போன நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஐடியல் டயோடு அப்படின்னு சொல்லுவான். இப்போ இங்க சிலிக்கான் டயோடு இஸ் யூஸ்ட்னு தந்திருக்கான். சிலிக்கான் டயோடு யூஸ் பண்றதாக இருந்தால் இங்கு உள்ள வோல்டேஜ் எவ்வளவு, சிலிக்கான் டயோடுக்கு பேரியர் பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும் 0.7. சோ அங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் 0.7 என்கிறத உனக்கு மறைமுகமா சொல்றதுக்காக தான் என்ன செய்யிருக்கான், சிலிக்கான் டயோடுன்னு சொல்லியிருக்கான். ஜெர்மேனியமா இருந்தா 0.3 வோல்ட். இப்போ உனக்கு இதுல இருந்து கரண்ட் கண்டுபிடிக்கணும். சோ I is equal to formula V by R. V இப்போ இங்க 0.7 ஆ இருந்தால் இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னது, மொத்தம் 3 வோல்ட். இங்க 0.7, அப்ப மீதி இருக்கக்கூடியது 3 minus 0.7 by R 200. 3 minus 0.7 வரும்போது 2.3 by 200. டிவைட் பண்ணிக்கோ, 100 ஆல 2 ஆல டிவைட் பண்றேன்னு வெச்சுக்கோ, 1.15 by 100. சரிதானா? இப்போ இந்த 10 power 2 மேல கொண்டு போறேன்னா 1.15 into 10 power minus 2 ampere. அல்லது உனக்கு அதை கன்வர்ட் பண்ணி கூட எழுதலாம். 11.5 எழுதுவோம். 11.5 எழுதுனேன்னா மில்லி ஆம்பியர்னு எழுதலாம்.
இப்போ ஒரு ரெக்டிஃபயர்னுடைய இன்புட் frequency கொடுத்திருக்கான் 50 Hz. What will be the output ripple frequency when it is used as input for half wave rectifier, full wave rectifier? Half wave rectifier க்கு இன்புட் 50 Hz கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ரிப்பிள் உடைய frequency எவ்வளவா இருக்கும்? அவுட்புட் ரிப்பிள் உடைய frequency உனக்கு half wave rectifier க்கு இப்போ இது இன்புட் ஆயிருந்தால் உனக்கு அவுட்புட் என்னது? half wave க்கு half wave rectifier க்கு அவுட்புட் என்ன செய்யும்? ஒரு half cycle மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி வரணும். சோ உனக்கு இது ஒரு frequency, ஒரு frequencyல ஒரு ரிப்பிள் ஃபார்ம் ஆகுது. அப்ப 50 frequency வரும்போது 50 Hz க்கு உனக்கு என்னது? ரிப்பிள் frequency எவ்வளவு? half wave rectifier க்கு ஆன்சர் 50 Hz அல்லது 50. அதே மாதிரி full wave rectifier க்கு full wave rectifier வரும்போது என்ன செய்யும்? full wave rectifier உடைய அவுட்புட் எப்படி வரும்? இதே frequency க்கு full wave இருந்தா இது ஃபர்ஸ்ட் half cycle க்கு, இது செகண்ட் half cycle க்கு. சோ ஒரு full wave க்கு உனக்கு எத்தனை ரிப்பிள்ஸ்? 2 ரிப்பிள்ஸ். அப்ப 50 full wave க்கு 100 ரிப்பிள்ஸ் வரும். சோ 100 Hz. சோ இந்த டயோட் செஷன்ல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். ஒரு தடவை கூட திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும்.